Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான சைனீஸ் மினி ட்ராமாவை தான் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை யாராச்சும் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ள போலாம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்லேயே பார்த்தா நம்ம ட்ராமாவோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ ஒரு கடையில உட்காந்துட்டு இருக்கும்போது அப்பதான் சைட்ல எதர்ச்சியா பாக்குறா. ஒரு பையன் என்னடானா பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பொண்ணு வந்து ஷார்ட்ஸ் கட் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியாம அதை போட்டோ எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா இதை வந்து அந்த பொண்ணு நோட் பண்ணல, ஆனா ஹீரோயின் பார்த்துட்டா. பார்த்ததுக்கு அப்புறம் அவ எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பா, அப்படியே பொங்கி எழுந்துட்டா. நேரா அந்த பையன் கிட்ட வந்து என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி தானா வந்து கத்திட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது நான் பைத்தியமா, இந்த முதல்ல பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனோட போனை பிடுங்கி காமிக்குவோம் தான். அந்த பொண்ணே பாக்குறா. ஆக்சுவலா அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான் போல. ஆனா அந்த பையன் அப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு இப்பதான் இந்த விஷயமே தெரியுது. உடனே அந்த பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம அவன்கிட்ட இருந்து போனை பிடுங்கிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ஆனா அப்பவும் ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, அவனை விடாம ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி துரத்திக்கிட்டே போயிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் வந்துட்டு நம்ம டிராமாவோட ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒரு பெரிய கம்பெனியோட CEO கூடவே ரிசர்ச் எல்லாமும் பண்ணிட்டு இருப்பான் போல, கிட்டத்தட்ட ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி. ஸோ இப்போ அவன் வந்துட்டே இருக்கும்போது அவனுடைய ஆஃபீஸ்ல இருக்க யாருக்கோ கால் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ அடுத்து பார்த்தா ஹீரோயினுக்கு தான் கால் பண்றான். அவளும் அட்டன் பண்ணிட்டு இந்த தெருமுனைக்கு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டா. உடனே ஹீரோக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட்டும், பாஸ் என்ன இந்த பொண்ணு இவ்வளவு திமிரு பிடிச்சவளா இருக்கா, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேச வர்றது என்னன்னு கூட கேட்காம அவ பாட்டுக்கு காலை கட் பண்ணிட்டு போயிட்டாலேன்ற மாதிரி வெறுப்பேத்திட்டு இருக்க, நீ வாயை மூடிட்டு வண்டியை மட்டும் ஓட்டுன்ற மாதிரி ஹீரோ பார்த்தா அவனை திட்டிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா இன்னும் அந்த பையனை வீட்டுல அவனே ஓட முடியாம ஓடிட்டு இருக்கான். இவன் என்னடானா அசால்ட்டா அவன் ஈக்குவலுக்கு ஓடிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல அவனே நின்னுட்டான். எம்மா நீ பொண்ணா இல்ல பேயா, என்ன இந்த அளவுக்கு வேகமா ஓடுற, என்னாலேயே முடியலன்ற மாதிரி கேட்க, முட்டா பையலே நான் ஒரு அத்லட்ரா, அப்படிதான் ஓடுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை அங்கேயே லாக் பண்ணிட்டு இங்கேயே நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பதான் கரெக்டா ஹீரோவுமே வந்திருப்பான் அந்த இடத்துக்கு. போலீஸ் வர இங்கேயே நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. மேபி ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனாலே என்னன்னு தெரியல, அப்படியே தலை சுத்தி கீழே விழலாம்னு சொல்லி போகும்போதுதான் கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்திருப்பான். அவளை வந்து கேட்ச் பிடிச்சிட்டான். கேட்ச் பிடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவளை கிஸ் பண்ண, அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பார்த்தா கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா. இப்போ அடுத்து பார்த்தா ஹீரோயின் 2 பேருமே கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறா. ஒரு மாசத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா ஒரு பெரிய கம்பெனியோட CEO மட்டும் கிடையாது, இந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்லாம் நிறைய பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சரும் கூட. அது மட்டும் இல்லாம அப்பப்போ அவனுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது காலேஜ்ல போயிட்டு இது போல சயின்ஸ் கிளாஸும் எடுத்துட்டு வருவான் போல. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் லீவ் முடிஞ்சு கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது தான் அங்க நிறைய பசங்க ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருக்கிறத பாக்குறா. அதை பார்த்ததுமே இவனுக்கும் வந்து விளையாடணும்னு சொல்லி ஆசை வந்ததுனால உடனே அவங்க கூட சேர்ந்து இவனும் விளையாட ஆரம்பிச்சிடுறான். அதே இடத்துல தான் பார்த்தா ஹீரோயின்மே வந்து ஒரு அத்லெட் இல்லையா, ஸோ அவளுக்கு வந்து ரன்னிங்னா ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே அந்த ரன்னிங்ல ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்திருப்பா. அதனால அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்கு ரன்னிங்லாம் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த டைம்ல அவளுக்கு கரெக்டா வந்து தலை சுத்துற மாதிரி ஆயிருந்திருக்கும். அவளுக்கே தெரியுது கொஞ்ச நேரத்துல இப்ப நம்ம மயங்கி விழ போறோம், நமக்கு மறுபடியும் ஏதோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனா என்ன ஆக போகுதுன்றதுலாம் நமக்கு காமிக்கல. அப்பதானே கரெக்டா ஹீரோவும் அந்த இடத்துல ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்திருப்பான். ஸோ பால் சைட்ல போகும்போது அவனும் அந்த பாலை எடுக்கிறதுக்காக அப்படியே வேகமா ஓடி வர ஒரு கண்ட்ரோல் மிஸ் ஆகி அப்படியே ஆப்போசிட்ல வந்திருந்த ஹீரோயின் மேலேயே மோதி 2 பேருமே கீழே விழுந்துட்டாங்க. கண்டிப்பா 2 பேரும் கிஸ் தான் பண்ணிருக்க போறாங்கன்னு சொல்லி பார்த்தா ஜஸ்ட் மிஸ். ஹீரோ கிஸ் எல்லாம் பண்ணல, அவ்வளோ ஃபோர்ஸ்ல ஓடி வந்தும் கூட கரெக்டா கண்ட்ரோலா தான் மேல விழுந்திருக்கான். என்னடா இந்த இடத்துல ஒரு கிஸ் சீன் வந்திருக்கணுமே, வரலையேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே கரெக்டா பின்னாடி வந்து இன்னொரு பையன் அந்த பால் எடுக்கிறதுக்காக வந்து அப்படியே ஹீரோவை தள்ளிவிட இப்பதான் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதானே இந்த சீன்ல இந்த கிஸ் இல்லைனா தானடா ஆச்சரியன்ற மாதிரி பார்க்க அடுத்த நிமிஷத்துக்கு ஹீரோயின் அப்படியே பொலிர்னு வைக்கிறா பாருங்க ஹீரோ காது மேலேயே. அவனுக்கு காதெல்லாம் அப்படியே கொய்யுது. இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்சேன்ற மாதிரி கேட்க, இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் தெரியுமா, யாரை கேட்டுடா நீ என்ன கிஸ் பண்ணன்ற மாதிரி அவன் கிட்ட சண்டைக்கே போயிட்டு இருக்கா. ஏமா நான் என்ன வேணும்னே வா பண்ணேன், நீயும் தானே பாத்துட்டு இருந்த, நான் கண்ட்ரோலா தான் இருந்தேன், அந்த நாய் தான் வந்து தள்ளி விட்டுட்டான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்க, அப்ப கூட இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் ஆச்சே, அதை போய் இப்படி அநியாயம் பண்ணிட்டியடான்ற மாதிரி அவனை பிடிச்சி பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. இருந்தாலும் ஹீரோ வந்துட்டு சரி தப்பு என் மேலேயும் தான் இருக்கு, நானும் ஒத்துக்கிறேன், உனக்கு தேவையான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் ஏத்துக்கிறேன், முதல்ல உனக்கு எதுக்கும் ஒரு ஹெல்த் செக்அப் ஃபுல்லா பண்ணி பார்த்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவளை கூட்டிட்டு போய் ஃபுல்லா செக்அப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவன் ஒரு ரிசர்ச்சர்ல, ஸோ அதனாலேயே எப்ப பாரு எது நடந்தாலும் ஃபுல் பாடி செக்அப், அந்த செக்அப் இந்த செக்அப்னு சொல்லிட்டு அதை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனோட மைண்ட் ஃபுல்லா சயின்ஸ் மட்டுமே தான் ஓடிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோயினை வேற கிஸ் பண்ணிட்டால, உடனே அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சானிடைசரை கொஞ்சம் டிஷ்யூல போட்டு கொடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாயெல்லாம் டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டு இருக்கவும் அதை பார்த்த உடனே ஹீரோயின்லாம் செம்மையா வெறியாகிறா. என்ன கிஸ் பண்ணிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அப்ப அதுக்கு என்னடா அர்த்தம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கும் சண்டைக்கு போக, இப்போ நீ என்னதாம்மா பண்ண சொல்றேன்ற மாதிரி இவன் நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு லைட்டா ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. ஒரு நிமிஷம் இரு,
நான் தலை சுத்தி கீழே விழற மாதிரி போனேன். ஆக்சுவலா பார்த்தா இந்நேரத்துக்கு எனக்கு ஏதோ ஆகிருக்கணுமே, ஆனா எதுவுமே ஆகல, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு, இது எப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் பார்த்துட்டு ஒருவேளை இந்த பொண்ணுக்கு கீழே விழுந்ததுல மண்டைகிடும் எதுவும் குழம்பிருச்சா, என்ன தானியா நின்று பேசிட்டு இருக்காளேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு என்ன பிரச்சனைனா அவளுக்கு வந்துட்டு எப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போல. ஸோ அந்த ஆக்சிடென்ட்னால அவளுக்கு வந்துட்டு அடிக்கடி மெமரி லாஸ் வரும். அதாவது அவள் மயக்கம் போட்டு விழுந்தா மெமரி லாஸ் வரும், தூங்கி எழுந்தா முந்தின நாள் நடந்ததெல்லாம் மறந்துடும். அது மட்டும் இல்லாமல் 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவள் முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே மறந்துடுவா. இது போல ஏதோ ஒரு வித்தியாசமான நோய் அவளுக்கு இருக்கு போல. ஸோ அப்படி பார்த்தா இந்நேரத்துக்கு அவள் மயங்கி விழும்போது அவளுக்கு எல்லாமே மறந்துருக்கணும். ஆனால் இப்போ அவளுக்கு என்னன்னு தெரியல, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஸோ அந்த ஆச்சரியத்தில் தான் அவள் எப்படா எல்லாமே எனக்கு மட்டும் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இவ இப்படி தானியா பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அசிஸ்டன்ட்டும் ஹீரோவும் இந்த பொண்ணுக்கு மூத்தி போச்சுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹீரோயின் வேற சும்மா இல்லாம இப்போ கீழே விழுந்ததுல எனக்கு எல்லாமே மறந்துருக்கணுமே, ஏன் ஞாபகம் இருக்கு, இன்னும் ஏன் ஞாபகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்க. அசிஸ்டன்ட்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டான், பாஸ் இந்த பொண்ணுக்கு மூளையில ஏதோ பிரச்சனை தான், பேசாம நம்ம கூட்டிட்டு போய் டெஸ்ட்டை எடுத்துருவோன்ற மாதிரி சொல்ல அதுதான் கரெக்ட்ன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா நைட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா உட்காந்து மூவி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அதுலயும் பார்த்தா கிஸ் சீன் வருது. ஸோ அதை பார்க்கும்போது தான் இவளுக்கு வந்துட்டு ஒருவேளை நம்ம அவனை கிஸ் பண்ணுமே, அதனாலதான் நமக்கு எதுவும் மறக்கலையான்ற மாதிரி யோசிக்கிறா. உடனே என்ன பண்றா, பக்கத்துல இருக்க பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல போல. ஒருவேளை ஹியூமன்ஸை கிஸ் பண்ணா மட்டும்தான் இப்படி நடக்குமோன்னு சொல்லி பார்த்தவ அடுத்த நாளே பார்த்தா அவளோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரூத்தா டேர்லாம் விளையாடி பக்கத்துல இருக்க பொண்ணு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தா ஒரு பையனுக்கு சிபிஆர் பண்ண வேண்டியதா இருக்கும் போல. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவனை கிஸ் பண்ண அப்பவும் இவளுக்கு எதுவுமே ரியாக்ட் ஆகல போல. ஸோ இவ மேபி ஒருவேளை அவனை கிஸ் பண்ணிட்டு நம்ம அடிச்சோமே, அதனால தான் ஒருவேளை நமக்கு எதுவுமே மறக்கலையோன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. பட் அவளால கன்ஃபார்மா எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியல. அதே சமயம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோ அடிக்கடி கிளாஸ்லாம் எடுப்பான் இல்லையா, அதே போல இப்போ அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சயின்ஸை பத்தி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கான். அதுல கூட இது போல ஃபர்ஸ்ட் கிஸை பத்தி தான் பேசிட்டு இருக்கான். நம்ம ஃபர்ஸ்ட் கிஸ் பண்றதுனால நம்ம பாடியில நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் உருவாகும்ன்ற மாதிரி அதை பத்திலாம் பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா பார்த்தா அந்த இடத்துக்கு ஹீரோயின் என்ட்ரி. வந்தவன் நேரா அப்படியே தலை சுத்துற மாதிரி வந்தவா அவ பாட்டுக்கு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டா. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அசிஸ்டன்ட் எல்லாரும் சொல்லி ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ வேற கையில இந்த ஹார்ட் பீட்லாம் காமிக்கும் இல்லையா, அந்த வாட்சை வேற கட்டியிருந்திருப்பான் போல. ஹார்ட் பீட் பார்த்தா அவனுக்கு அப்படியே எகிரிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடக்குதுன்னு அவனுக்கே புரியல. அப்படின்னா ஹீரோயின் கொஞ்சம் நார்மலாவே ஆகுறா. ஸோ இதை பார்த்ததுமே அவன் கன்ஃபார்மே பண்ணிட்டா, நமக்கு இது போல மறக்காம இருக்கணும்னா அதுக்கு இருக்க ஒரே மெடிசன் இவனை கிஸ் பண்றது தான் சொல்லி இவளே உறுதிப்படுத்திக்கிட்டா. ஸோ வேற வழியே இல்லாம இப்ப ஹீரோ கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா, எனக்கு இது போல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட்னால எனக்கு அடிக்கடி என்னோட பழசு எல்லாமே மறந்துடும், அதனால அதெல்லாம் மறக்காம இருக்கணும்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், உன்னை நான் கிஸ் பண்ணா மட்டும்தான் எனக்கு என்னோட மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் இருக்கு, ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணு, உனக்கு எவ்வளோ காசு வேணாலும் நான் கொடுத்துட்றேன்ற மாதிரி சொல்ல பக்கத்துல அசிஸ்டன்ட் பார்த்துட்டு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ எங்க பாஸை பத்தி, எங்க பாஸ் என்ன காசு இல்லாதவர் நினைச்சியா, ஒரு நிமிஷத்துக்கு அவர் எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்காரு தெரியுமா, அவர் ஈக்குவலுக்குலாம் உன்னால காசு கொடுக்க முடியுமான்ற மாதிரி கேட்க, நீ வாய மூடு, நான் உன்கிட்ட பேசலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தா, ப்ளீஸ் எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நான் எப்படியாச்சும் அத்லெட் ஆகணும்னு நினைக்கிறேன், எனக்கு இது போல ஷார்ட் டைம் மெமரி லாஸ் இருக்கிறதுனால என்ன அத்லெட் டீம்ல சேர்த்துக்க மாட்டாங்க, ஸோ அந்த டீம்ல நான் சேரணும்னா எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது, எனக்கு இந்த ஹெல்ப்பை மட்டும் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா எங்க பாஸ் ஒத்துக்கவே மாட்டாருன்ற மாதிரி அசிஸ்டன்ட் பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ பார்த்தா, நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரி உடனே சொல்லிட்டான். அசிஸ்டன்ட்டுக்குலாம் செம்ம ஷாக்கு, பாஸ் நீங்க என்ன சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, இங்க ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா பதிலுக்கு நீயும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேட்குறான். என்ன ஹெல்ப், எதுவாக இருந்தாலும் பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல, பெருசா எந்த ஹெல்ப்பெல்லாம் இல்லை, நானும் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், அம்னீஷியா பேஷண்ட்காக மெடிசன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட நீயும் இப்போ ஒரு அம்னீஷியால இருக்க பேஷண்ட் மாதிரி தானே, ஸோ நீ எனக்கு என்னோட ரிசர்ச்ல ஹெல்ப் பண்ணினா நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினும் நமக்கு மெடிசனா இவன் கிடைச்சா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு டீலுக்கு ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. அப்பதான் அடுத்து அவன் கிட்ட கேட்கறா, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் யாரும் இல்லைல்ல, இதனால எதுவும் பின்னாடி பிரச்சனைலாம் வந்துடாதேன்ற மாதிரி கேட்க, என் பாஸை பத்தி என்னமா நினைச்ச, அவர் ஒரு பியூரான 90s கிட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் அவருக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை, அப்படியே கிடைச்சாலும் அது நிலைக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்து ஒரு முறை முறைக்கும் அவனும் அமைதியாயிட்டான். அப்பதான் ஹீரோவுமே ஹீரோயின் கிட்ட, நமக்குள்ள இருக்கிறது பியூரா ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான், அதை தவிர்த்து உன்னுடைய பர்சனலுக்குள்ள நான் வரமாட்டேன், என்னோட பர்சனலுக்குள்ள நீயும் வரக்கூடாது, இதுக்கு ஓகே நான் மட்டும்தான் இந்த டீலுக்கு நான் சம்மதிப்பேன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பக்காவா எல்லாமே ஓகே தான்ற மாதிரி சொல்லிட்டு இவளுமே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி ஒத்துக்கிறா. அடுத்ததே பார்த்தா இப்போ தான் கான்ட்ராக்ட்லாம் போட்டுக்கிட்டாங்க இல்லையா, ஸோ அதனால ஹீரோயின் இனிமே ஹீரோ கூட தான் ஸ்டே பண்ண போறா போல. ஏன்னா இவளுக்கு எப்போ வேணாலும் மயக்கம் வரலாம், தூங்கி எழுந்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவா, அதனால அப்பெல்லாம் அவன் கிஸ் பண்ணோன்னா கூடவே இருக்கணும்ல, அது மட்டும் இல்லாமல் ஹீரோக்கும் ரிசர்ச் பண்ணணும்னா இவ கூடவே இருந்தால் தானே முடியும், ஸோ அதனால தான் ஹீரோயின் ஹீரோ கூடவே இருக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேயே கிளம்பி வந்துட்டா. உள்ள ஹீரோவோட வீடை பார்க்கும் போதே அப்படியே மாளிகை மாதிரி இருக்கு. ஹீரோயின்லாம் அப்படியே ஆணு வாயை பொழுதுகிட்டே பார்த்துட்டு இருக்கா. எப்படி உங்க வீடு இவ்வளோ பளபளன்னு இருக்கு, இப்படியே மெயின்டைன் பண்றீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அப்பதான் ஹீரோ நினைச்சு பாக்குறான், ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு செம்ம குப்பையா இருந்திருக்கும், இவன் தான் அவன் வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே பக்காவா கிளீன் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஸோ இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்தவன் வெளியே காட்டிக்காம, எனக்கு எப்பயுமே கிளீனினஸா இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும்,
நான் இருக்க இடம் எப்பயுமே சுத்தமா இருந்தாதான் எனக்கு அது விருப்பமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லி சீன்லாம் போட்டுட்டு இருக்கான். பட் அசிஸ்டன்ட்க்கு நல்லாவே தெரியுது, அவன் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயினும் இதெல்லாம் நம்பி வந்து இப்போ உட்காந்துட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இவ்வளோ பெரிய வீட்ல நான் இனிமே ஸ்டே பண்ண போறேன், ஸோ அதுக்காக நான் ரெண்ட் எல்லாம் கொடுத்துடுறேன். ஆனா வீடு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நீங்க கேட்குற அளவுக்குலாம் என்னால ரெண்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியல. வேணும்னா நான் கம்மியான ரெண்ட் கொடுத்துட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறதுன்னு சொல்லி இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நான் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோ உடனே, அதுக்கெல்லாம் எங்கள் மெய்டு இருக்காங்க, நீ எந்த வேலையும் பண்ண வேணாம், ஜஸ்ட் கூட இருந்து என்னோட ரிசர்ச்க்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் நீ ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்ல இவளும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டா. அப்படியே நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு டயர்டாக உட்காந்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு அப்பவும் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. இவனும் அவளை பார்த்த உடனே இப்போ அவகிட்ட பேசுறதுக்காண்டி தான் வரான். இங்க பாரு, நைட் டைம்ல தூங்க போறதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா உனக்கு தூக்கமே வராது. அது மட்டும் இல்லாம நார்மலான ஒரு ஹியூமன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 to 8 hours ஆச்சு நல்லா நிம்மதியா தூங்கணும். ஆனா உன்னுடைய கண்டிஷன் படி உனக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி பார்த்தா இப்போ நீ என்ன கிஸ் பண்ணா கூட கண்டிப்பா நீ தூங்கி எழுந்துக்கும் போது நீ எல்லாத்தையுமே மறந்துடுவேன்ற மாதிரி சொல்ல இவ உடனே வந்து அவனை கிஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்க கூட இருக்க சம்மதிச்சதே நான் எப்படியாச்சும் அத்லெட்டுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக தான். ஸோ அதை என்னால் விட்டு கொடுத்துட முடியாது. அதனால நீங்களும் எப்போ பாரு உள்ளே உட்காந்தே வேலை பார்த்துட்டு இருக்காம கொஞ்சமாச்சும் என்ன மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நான் இப்போ போய் ரன்னிங் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து டாட்டா காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறா. ஹீரோவும் இவளை எதுவுமே சொல்லாமல் அவன் பாட்டுக்கு வந்து உட்காந்து வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அவனுடைய ஃபோனுக்கு பார்த்தா ஒரு அலர்ட் மெசேஜ் வருது. இது போல் நைட்டு சிட்டிக்குள்ளே ஒரு சைக்கோ கில்லர் சுற்றிட்டு இருக்கிறதாவும் அடிக்கடி அவன் எல்லாரையும் கடத்தி கொண்டு போய் கொலை பண்ணிடுறதாவும் வரவும் அதை பார்த்து இவனுக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஹீரோயின் வரை இப்போ தனியாக போயிருக்காள். ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஆகிற போதுன்னு சொல்லிட்டு அவளை பார்க்கறதுக்காக இவனும் அங்கேருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். அப்போ தான் இந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவள் அப்படியே ரன்னிங் வந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக பார்த்தா பின்னாடி யாரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியே இருக்கு. இவளுக்கு ஒரு நிமிஷம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தைரியமா திரும்பி பார்க்கும்போது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி ஹீரோ தான் சைக்கிள்ல வந்துட்டு இருக்கான். அவ இப்படி சைட்ல திரும்பினதுமே ஹீரோக்கே ஒரு நிமிஷம் பயம் வந்துருச்சு. நீ ஏன் இப்ப பட்டுன்னு திரும்பினன்ற மாதிரி கேட்க, பின்ன நைட் டைம்ல யாராச்சும் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருந்தா பயம் வராதான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் நீங்க ஏன் இப்போ இங்க வந்தீங்க, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானும் நைட் ஆனால் தூங்குறதுக்கு முன்னாடி இது போல் சைக்கிளிங் போவேன், அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறான். போய் சொல்லாதீங்க, எனக்காக தானே வந்தீங்க, நான் தனியாக போகிறதுனால எனக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லி பயந்துருப்பீங்க, அதானே வந்தீங்கன்ற மாதிரி கரெக்டாக கேட்குறா. இவனும் பார்த்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ எதையாச்சும் நினச்சி கற்பனை காணாதான்ற மாதிரி சொல்ல, அப்படியே இந்த ட்ரெஸ்லேயே இந்த ஸ்லிப்பரோட வந்திருக்கீங்க, இதை போட்டுக்கிட்டா சைக்கிளிங் போவீங்கன்ற மாதிரி வச்சு அவனை கலாய்ச்சிட்டு இருக்கா. இவனும் என்ன சொல்லி இவ்வளோ சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது அந்த டைம்ல பார்த்து ஒருத்தன் வண்டியில் அந்த பக்கம் வேகமாக வரவும் ஹீரோயின் அவன் இடிச்சிட்டு போறான்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை பிடிச்சி வேகமா இழுத்துட்டான். நல்ல வேலை அவளுக்கு ஒன்றும் ஆகல. ஆனாலும் அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இது போல ஆக்சிடென்ட் ஆன ஏதோ ஒரு மெமரி இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இப்போ அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிருவோம், ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்பதான் ஹீரோ கிட்ட கேட்குறா, ஏன் நீங்க கிஸ் பண்ணா மட்டும் என்னோட மெமரி கரெக்டா இருக்கு, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்ன்ற மாதிரி கேட்க இவனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஹீரோயின் அதுக்கப்புறம் எதுவுமே கேட்காம அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோ உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கும்போது இவளே வந்து, உங்களுக்கு நைட் ஆனா தூக்கத்துல நடக்கிற வியாதி எதுவும் இருக்கான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, எனக்கு இங்க அந்த வியாதிலாம் இல்லை, உனக்கு அப்படி பயமா இருந்துச்சுன்னா நீ ரூமோட டோரை லாக் பண்ணிட்டு தூங்குன்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரின்ற மாதிரி சொல்லிட்டு லாக்லாம் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறா. அண்ணா இப்போ நைட்டு பார்த்தா தான் தெரியுது தூக்கத்தில் நடக்கிற வியாதி அவனுக்கு கிடையாது, இவளுக்கு தான் இருக்கு போல. ஸோ எழுந்து இவ பாட்டுக்கு நடந்து வர ஆரம்பிச்சிட்டா. கரெக்டாக எல்லா ரூமுக்கும் போயிட்டு அந்த வீட்டில் வேற ரூமே இல்லாத மாதிரி கரெக்டாக ஹீரோவோட பக்கத்தில் அவனோட பெட்லேயே வந்து படுத்துக்க அவளோட பெட்ஷீட்டையும் இழுத்துக்கிட்டா. அப்போதான் ஹீரோ வந்துட்டு, என்னடா பெட்ஷீட் தானா நகருதேன்ற மாதிரி சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா பக்கத்தில் இவ படுத்துட்டு இருக்கா. அடி பாவி, தூக்கத்துல நடக்கிற வியாதி அப்போ உனக்கு தான் இருக்கான்ற மாதிரி கேட்டு அவளை ஒரு மாதிரி அப்பதான் அவன் ரசிச்சு பார்க்கவே ஆரம்பிக்கிறான். பார்த்துட்டே இருக்கும்போது அவன் என்னடா நான் தூக்கத்திலே ஜாகிங் ரன்னிங்னு சொல்லிட்டு அப்படியே அத்லட்டிக் கனவோடயே இருக்கா. ஏன்னா அவளுக்கு அது ஒரு பெரிய கனவு போல. அதெல்லாம் வந்து ஹீரோ இப்பதான் புரிஞ்சுக்கிறான். உனக்கு என்ன அந்த அளவுக்கு அத்லட் மேல ஆசைன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போது இவளும் இப்ப தூக்கத்திலே எக்ஸசைஸ் பண்றன்ற பேர்ல அப்படியே கையசைச்சு ஹீரோ செவுட்லயே ஒன்று விட அப்படியே படுத்தவன் தான் வாங்கியே விழுந்துட்டான் போல. காலையெல்லாம் எழுந்துக்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. இவ வேற இப்ப முழிச்சா இவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. பேசாம அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வரும்போது கரெக்டா இவ பார்த்தா கண்ணு முழிச்சிட்டா. அவளுக்கு தான் எல்லாமே மறந்துடும்ல, ஸோ ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. இப்ப ஹீரோவை கிட்ட பார்த்ததுமே அவ ஏதோ நினைச்சுக்கிட்டு கையில பேட் எடுத்து வச்சு அவனை மிரட்டிட்டு இருக்கா. நீ எப்படி இங்க வந்த, நீ ஏன் இங்க வந்த, என் பக்கத்துல எப்படி வந்து பட்டேன்ற மாதிரி அவனை மிரட்டிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இரு, உன் போனை எடுத்து பாருன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். இவளும் அப்பதான் எடுத்து பாக்குறா. ஆக்சுவலா இவளுக்கு தான் வந்துட்டு இந்த பிரச்சனை இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, நம்ம என்னெல்லாம் பண்றோன்றத ரெக்கார்ட் பண்ணி வைப்பாங்கல்ல. அந்த மாதிரி இவ வந்துட்டு, நான் இது போல எக்ஸ்பெரிமெண்ட்காக ஹீரோ வீட்டில் தான் ஸ்டே பண்ண போறேன், அவன் ரொம்ப நல்ல பையன் தான், அவன் மேல நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி ஆல்ரெடி ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிருப்பா போல. ஸோ அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது தான் இவளுக்கு ஞாபகமே வருது. உடனே ஐயோ சாரி பாஸ், தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல அடி விழாத வர ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். சரி, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு எதுக்காக நான் ஓகே சொன்னேன், அப்படி என்ன அது எக்ஸ்பெரிமெண்ட்
எக்ஸ்பெரிமெண்ட்ன்ற மாதிரி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் எனக்கு டைம் இல்ல, அதையும் நீ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்ப, அதை பார்த்து நீயே தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். அடுத்து பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு அத்லட் டீம்ல சேரணுன்றதுக்காக தானே இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருப்பா. சோ இன்னைக்கு வந்துட்டு டீம்ல சேர்த்துக்கிட்டாங்க போல. அதனால கோச் வந்து அவகிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. நீ உனக்கு நடந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறமா இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி மறுபடியும் வந்து நம்ம டீம்ல ஜாயின் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயம். சோ இதை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் உன்னால நம்ம டீம்ல கடைசி வர ஸ்டேபிளா இருக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பாராட்டிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டா இன்னொரு பையன் வரான். ஆக்சுவலா இவன் தான் வந்துட்டு நம்ம டிராமாவோட செகண்ட் ஹீரோவே. இவனை வந்துட்டு ஹீரோயின் சீனியர் தான் கூப்பிடுவோம், ஆனால் நம்மளும் சீனியர்னே ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் வந்துட்டு சீனியர் எப்போ வந்தீங்க, அப்ராட்ல இருந்து வந்துட்டீங்களான்ற மாதிரி கேட்க இப்பதான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் ஹீரோயின் கிட்ட ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். கையில பொக்கேலாம் வச்சிருக்கீங்களே சீனியர், அதுக்குள்ள உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்ச கொடுத்துட்டாங்களா என்னன்ற மாதிரி கேட்க இல்ல இதை நான் உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ எனக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்களே கையில வச்சிட்டு இருக்கீங்களே கொடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவளே கேட்டு வேற வாங்கிக்கிறா. ஆக்சுவலா இவனுக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனா ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவளுக்கு வந்து இவன் ரொம்ப ஃபேவரட்டான சீனியர். சோ ரொம்ப அவனை பார்த்ததுமே எக்ஸைட் ஆகி பேசிட்டு இருக்கா. நீங்க அப்ராட் போய் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சுல, சோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்க வந்ததுனால நம்ம இடத்துல நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு, வாங்க நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன்ற மாதிரி கூப்பிடவும் நீ கூப்பிட்டு நான் வராம இருப்படான்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் எங்க ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கணுமே சம்மகால நின்னுட்டு இருக்கான். பார்த்தா அதுக்கு கோச் வேற. இது வரைக்கும் இவ இவ்வளவு ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இவளுக்கு இந்த இடத்துல பிடிச்ச ஒரே ஆள்னா அது அவன் மட்டும்தான். அவளுடைய ஃபேவரட் சீனியரே அந்த பையன் தான். ஒரு வருஷமா அவன் இல்லாம இவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தா. ஆனா இப்போதுக்கு அப்புறம் அப்படி இருக்காது நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனியரை பத்தி ரொம்ப பெருமையா அவளுக்கு வந்துட்டு இவனை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி ஏத்தி விட ஹீரோக்கெல்லாம் செம்ம கடுப்பாகுது. இது ஃபேவரட் சீனியரா பாத்துக்கிறேன், ஃபேவரட் சீனியர் தானே என்ற மாதிரி சொல்லிட்டு சம்மகால நின்னுட்டு இருக்கான். அடுத்த நாளே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா அவதான் மறுபடியும் அந்த அத்லட் டீம்ல அவளுடைய டீம்ல ஜாயின் பண்ணிட்டால. சோ அந்த விஷயத்த வந்து சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்ல அவன் என்னடானா இப்ப எதுக்கு நீ இதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி பட்டுன்னு கேட்டுட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. இல்ல என்னோட ஹாப்பியான விஷயத்த உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் தான் எனக்கு தோணுச்சு, அதனால தான் சொல்ல வந்தேன்ற மாதிரி சொல்ல. அதனால அதை எதுக்கு நீ என்கிட்ட சொல்ற, இதுக்கும் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? நான் தான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டேன்ல, உன்னுடைய பர்சனல் விஷயம் எதையும் நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம், என்னோட பர்சனல் விஷயம் எதையுமே நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எதை பேசணுமோ அதை மட்டும் தான் பேசணும், அதனால அதை தவிர்த்து வேற எதுவும் பேச வேணான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. இருந்தாலும் சரி இன்னைக்கு அப்பனா நான் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன், ஏன்னா என்னோட சீனியர் ரொம்ப நாள் கழிச்சு ஊர்ல இருந்து வந்திருக்கிறதுனால நான் அவர் கூட டின்னர் சாப்பிட போறேன்ற மாதிரி சொல்ல இது கேட்ட உடனே ஹீரோக்கு இங்க செம்மையா கடுப்பாகுது. அப்படியே கிட்ட எழுந்து வரான். கண்டிப்பா திட்ட தான் போறான்னு சொல்லி பார்த்தா அவளை கிஸ் பண்ணிட்டு எதுவுமே கண்டுக்காத மாதிரி அவன் பாட்டுக்கு உட்காந்து அசிஸ்டன்ட் கிட்ட அவளுடைய ஹார்ட் பீட்லாம் இப்ப எப்படி இருக்குன்றத செக் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவ ஆக்சுவலா ஏதோ அவன் கிட்ட சொல்றதுக்காண்டி வந்திருப்பா, ஆனா அவன் டக்குன்னு வந்து கிஸ் பண்ணவும் சொல்ல வந்ததையும் மறந்துட்டா. ஹீரோவும் அதான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன கிளம்பி போன்ற மாதிரி சொல்லி அனுப்பிவிட இவ ஆக்சுவலா ஏதோ சொல்றதுக்காண்டி தானே வந்திருப்பா, என்ன சொல்ல வந்தான்றதையும் மறந்துருச்சு. இல்ல நான் ஏதோ சொல்றதுக்காண்டி வந்தேன், ஆனா அதுவே எனக்கு மறந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு தலை சொரிஞ்சுக்கிட்டே அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா சீனியர் கூட தானே வெளியே போறதா சொன்னா, அவன் கூட தான் அந்த ஸ்டேடியம் கிளப் பார்த்தா நடந்து வந்துட்டு இருக்கா. இத மேல இருந்து ஹீரோவும் அவனுடைய அசிஸ்டன்ட்டும் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ செம்ம கடுப்புல நின்னு பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல அசிஸ்டன்ட் என்னடானா பாஸ் பாருங்களேன் என்னமா பொருத்தம் இல்ல, 2 பேருமே அத்லட்டு, அதுவும் பாக்குறதுக்கும் அழகா இருக்காங்க, கண்ணே பற்றும் போலியே, ஊருக்கண்ணு ஃபுல்லா இவங்க மேலதான் இருக்குன்ற மாதிரி ஏத்தி விட ஹீரோ செம்ம கால்ல நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு உச்சக்கட்டமா கோவம் வருது, இருந்தாலும் வெளியே காட்டிக்க முடியல. இது பார்த்தாதுன்னு அசிஸ்டன்ட் வேற அவங்க 2 பேருக்குள்ளயுமே ஒரு நல்ல வேவ் லென்த் இருக்கு பாஸ், யோசிச்சு பாருங்களேன், இந்த பொண்ணு தடவை உங்களை பார்க்கும் போதே பொலிர்னு கணத்துல விட்டா, ஆனா இவங்க 2 பேருக்குள்ளயும் ஏதோ நல்ல வேவ் லென்த் இருக்க மாதிரி தான் தெரியுது. மேபி ஒருவேளை இவங்க 2 பேருக்குள்ள பிக்கப் ஆகி டேட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கிஸ் பண்ணா நீங்களாம் தேவையில்ல போலியே, அதுக்கப்புறம் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு போக வேண்டியதுதான். ஏன்னா அவங்க டேட் பண்ண ஆரம்பிச்சுட்டா கடைசியில நம்மள அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு 3வது ஆளா இருப்போன்ற மாதிரி சொல்லிட்டு இவனை ஏத்தி விட பையன் இங்க வெறி ஆகுறான். முதல்ல யார் இந்த பையன், இவன் எப்படி இங்க இருக்கான்ற மாதிரி ஹீரோ அவனை பத்தி கேட்கும் போதுதான் பாஸ் இவனை உங்களுக்கு தெரியலையா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இவனுடைய காம்படிஷன் நம்ம போய் பார்த்தப்ப நீங்க தானே இவனை பார்த்துட்டு கண்டிப்பா இவனுக்குள்ள நிறைய திறமை இருக்கு, இவன் இன்னும் 2-3 வருஷத்துல பெரிய ஆளா வருவான்னு சொல்லிட்டு அவனுக்கு ஸ்பான்சர் பண்ணி நம்ம கம்பெனி தான் பாஸ் அவனை வெளிநாடே அனுப்பி வச்சதுன்ற மாதிரி சொல்ல அந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணதே நான் தானடான்ற மாதிரி ஹீரோ மனசுக்குள்ளேயே சமகால நின்றுட்டு இருக்கான். ஆனாலும் பாஸ் சும்மா சொல்லக்கூடாது, உங்களுக்கு அப்பவே ஒரு எதிர்கால பார்வை நல்லாவே உங்க கண்ணில் தெரிஞ்சிருக்கு போல. இப்போ அந்த பையன் எந்த அளவுக்கு பெரிய ஆளா இருக்கான்னு தெரியுமா, கிட்டத்தட்ட அவன் தான் ஒரு ரைசிங் ஸ்டாரு, அவன் பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். செம்ம டென்ஷன் ஆகுது. அவனால ஒரு கட்டத்துக்கு மேல முடியல. இதுல அந்த பையன் வேற ஹீரோயின் மேல கையெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்க வெறி ஆகுது. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமை இழந்தவன் இந்தாடா இந்த கோட்டை பூடி நான் வெளியே போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு கோட்டை கழட்டி கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோயினும் அந்த சீனியரும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்காங்க.
அந்த ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலா அவன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரா என்னன்றதுலாம் தெரியல. ஆனா இவனுமே ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு தான். இவனுக்குமே வந்துட்டு ஹீரோயின் மேல ஃபீலிங்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அவ வந்துட்டு சீனியர் கூட உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இவனுக்கு செம்ம கொலவெறி ஆகுது. அந்த காண்டில் தான் சமையல் பண்ணிட்டு இருக்கான் கோவத்திலேயே. ஆனா ஹீரோயின் என்னடானா எதுவுமே தெரியாம ஜாலியா உட்காந்து சீனியர் கூட பேசிட்டு இருக்கா. அப்ராட்ல உங்களுக்கு கோச்சிங்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து சாவடிச்சாங்களா? இல்ல இங்க இருக்க மாதிரி எப்பயுமே நம்ம நார்மலா ஜாலியா தான் இருந்தீங்களான்ற மாதிரி கேட்டு அவன் நிறைய விஷயத்த பேசிட்டு இருக்கா. அதே மாதிரி இவளுக்கு நடந்திருக்கோல இந்த ஒரு வருஷத்துல அதெல்லாமே சொல்லி பேசிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்க்கும்போது இங்க அடுப்பு கிட்ட நிக்கிறவன் தான் பயங்கரமா வயிறு எரிஞ்சிட்டே சமையல் பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு சரி இங்க இவன் தான் இப்படி வயிறு எறிறான்னு பார்த்தா அப்படியே கடைக்கு வெளியில இன்னொரு ஜீவன் பாவம் செம்மகால நின்றுட்டு இருக்கான் கொல்ல வெறியில. வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். அவ சிரிச்சு பேச பேச இவனுக்கு இங்க செம்ம டென்ஷன் ஆகுது. ஆனாலும் உள்ள போல வெளியவே நின்னுட்டு கையில ஒரு ரெக்கார்டர் மாதிரி வச்சிருக்கான். அதுல வந்துட்டு அவன் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். கரெக்டா மணி 12 ஆகுது. சப்ஜெக்ட் இப்ப இருக்கிறத பார்க்கும்போது அவ ஏதோ ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தான் தெரியுது. ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு தான் வயிறு எரியுதுன்ற மாதிரி அதையும் சேர்த்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயம் உள்ள இந்த பக்கம் பார்த்தா அந்த சீனியர் பையன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ இந்த 1.5 வருஷமா என்ன ரொம்ப மிஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்குறான். அவளும் என்ன சீனியர் இப்படி கேட்டீங்க, நான் உங்களை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, அதெல்லாம் என்னால் வார்த்தையாக எக்ஸ்பிரஸே பண்ண முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஆக்சுவலாக அவன் வந்துட்டு இன்னைக்கு இவளுக்கு ப்ரப்போசலே பண்ணிடலான்னு சொல்லிட்டு கையில் ரிங்கோட வந்திருப்பான் போல. ஸோ அதை டேபிள் கீழே வச்சு ஓப்பன் பண்ணி இப்போவே அவகிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி போகும்போது கரெக்டாக ஹீரோயின் என்னடானா நான் மட்டும் இல்லை சீனியர், நம்ம டீம்ல எல்லாருமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம், எப்பயுமே நாங்கள் உங்களை பற்றி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்ல ஓ நீ எல்லாரையும் சொன்னியான்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அப்பதான் புரியுது. அப்படியே அந்த ரிங்கை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நார்மலாவே அவகிட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அப்பதான் கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்குறவங்க ஒருத்தவங்க வந்து நீங்க 2 பேரும் கப்பலான்ற மாதிரி கேட்க இவ என்னடானா ஆமா ஆமா நாங்க 2 பேரும் கப்பல் தான்ற மாதிரி உடனே சொல்லிட்டா. இதை கேட்ட அடுத்த செகண்ட் இந்த பக்கம் ஹீரோ அந்த பக்கம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறியாயிட்டு இருக்க. வந்தவரும் பார்த்தா அப்போ இந்த கூப்பன் உங்களுக்கு தான்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்புறம் தான் ஹீரோயின் வந்துட்டு சீனியர் கிட்ட சொல்றா சீனியர் எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, இந்த ரெஸ்டாரண்ட்ல எப்பயுமே கப்பல்ஸுக்குலாம் தனியா ஒரு ஆஃபர் இருக்கு, கூப்பன் கோட் தருவாங்க, அதனாலதான் அதை வாங்குறதுக்காக நான் நம்ம 2 பேரும் கப்பல்ஸ்ன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அடுத்த வாட்டி வரும்போது இதை நான் யூஸ் பண்ணிப்பலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோலாம் கேட்டுட்டு செம்ம வெறி ஆகுறான். உடனே அந்த ரெக்கார்டர் வச்சிருந்தாலே அதில் எடுத்து ரெக்கார்டே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இந்த அளவுக்கு ஒரு அல்பமான சப்ஜெக்டை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. இந்த சப்ஜெக்டை வச்சுட்டு நான் எப்படி எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போறேன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு திருந்தாத ஜென்மோன்ற மாதிரி அவன் பாட்டுக்கு சமகாலில் பேசிட்டு இருக்கான். அப்படியே இப்போ அந்த ரெக்கார்டெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா இங்க ஹீரோயினும் சீனியரும் ரொம்ப க்ளோஸ்ல நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது 2 பேருக்குமே அங்க செம்மகாண்டாகுது. என்னடா நடக்குது இங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும் போதே ஒருத்தர் வந்து கூப்பன் கொடுத்துட்டு போனார் இல்லையா, அவர் என்னடானா இப்போ வந்து பலூன்லாம் கொடுத்துட்டு போறாரு. ஆக்சுவலா ஹீரோயினோட கண்ணில் வந்து அவள் லென்ஸ் போட்டிருப்பா போல. ஸோ அது நகர்ந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சீனியர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆனா அதை பார்த்தோன்னே ஹீரோக்கெல்லாம் செம்மகாண்டாகுது. அந்த பக்கம் ஃப்ரெண்டும் இருக்கடா வரேன்ற மாதிரி சொல்லிட்டு வரதுக்குள்ளேயே ஹீரோ பார்த்தா அங்க வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டான். அவளுக்கு பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்க வெளியே வா நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இவ்வளவு சீனியர் சீனியர் இங்கே இருங்க நான் வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. ஹீரோவும் அவளை வெளியே கூட்டிட்டு வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கே நீ, எதுக்கு நீ அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது நான் ஏன் பேசக்கூடாது, அவர் என்னுடைய சீனியர் தானே, நீங்க முதல்ல ஏன் இங்க வந்தீங்கன்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கா. இவனுக்கு என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. இல்ல உன்னை வச்சுதான் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ உன்னுடைய மூடு எப்பயுமே எப்படி இருக்கு, நீ எந்த டைம்ல என்ன பண்ணுவேன்றதுலாம் நான் கொஞ்சமாச்சும் நோட் பண்ணணும், அப்பதான் அடுத்தடுத்து என்னால எக்ஸ்பெரிமெண்ட்ல ஏதாச்சும் டெவலப் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஓ அதுக்காக தான் நீங்க வந்தீங்களான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும், நீயும் அவனும் அவ்வளோ க்ளோஸா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி கேட்குறான். நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்னன்ற மாதிரி கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுன்ற மாதிரி ஹீரோ சொல்ல அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நான் அதிசயமா லென்ஸ் போட்டு வந்தேன், அது எனக்கு சரியா செட் ஆகல போல, ஸோ லைட்டா நகர்ந்து போயிருச்சு, கண்ணு அருவிட்டே இருந்துச்சு, அதால தான் ஹெல்ப் பண்ண சொல்லி சீனியர் கிட்ட கேட்டேன்ற மாதிரி சொல்ல அப்பதான் என்ன ஆச்சுன்றதே ஹீரோக்கு புரியுது. அப்ப கான்டாக்ட் லென்ஸை தேடி கொடுக்கறதுக்காக தான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தானான்ற மாதிரி கேட்க பின்ன வேற என்ன நீங்க நினைச்சீங்கன்ற மாதிரி இவளும் கேட்டுட்டு இருக்கா. 2 பேரும் பேசிட்டே இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா சீனியர் வந்துடுறான். அப்பதான் ஹீரோ வந்துட்டு லைட்டா ஹீரோயினை விட்டு விலகியே வரான். சீனியரும் இப்போ கிட்ட வந்ததுக்கு அப்புறமா தான் ஹீரோட ஃபேஸையே சரியா பாக்குறான். பார்த்ததுமே நீங்களான்ற மாதிரி கேட்டு கையெல்லாம் கொடுத்து பேசிக்க அடுத்து பார்த்தா 3 பேருமே உள்ள வந்து உட்காந்து தான் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து கேட்கறா, அப்போ ஆல்ரெடி உங்க 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே தெரியுமா, இவருடைய கம்பெனி தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி உங்களை அப்ராட் அனுப்பி வச்சதான்ற மாதிரி கேட்கும்போது சீனியரும் ஆமான்ற மாதிரி சொல்றான். ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே என்ன சீனியர், நான் கூட உங்களை ஏதோ பெரிய கம்பெனில இருந்து அனுப்பி வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன், பார்த்தா இவனுடைய கம்பெனி தானான்ற மாதிரி அவனை கலாய்க்கவும் சீனியர் பார்த்துட்டு என்ன பேசிட்டு இருக்கே நீ, அப்புறம் இவ்வளவு பெரிய கம்பெனியோட சிஓ தெரியுமா, லூ கார்பரேஷனோட ஃபவுண்டரே இவர் தான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு வந்துட்டு இத்தனை நாளா இந்த விஷயம் தெரியாது போல. இதை கேட்டோன்னு இவளே இப்பதான் ஷாக் ஆகுறா. ஏன்னா உண்மையாவே அந்த லூ கார்பரேஷன்ன்றது ஒரு பெரிய கம்பெனி தான் போல. சோ அப்படியே வாய மூடிட்டா. ஹீரோவும் பார்த்துட்டு இப்பவாச்சும் என் கெத்து என்னன்றது உனக்கு புரியுதான்ற மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க. உடனே ஹீரோவும் வந்துட்டு சீனியர் பையன் கிட்ட நானும் கேள்விப்பட்டேன், எங்க கம்பெனி தான் உனக்கு ஸ்பான்சர் பண்றாங்கன்றது எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு, ஏதோ நீ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா தான் ப்ளே பண்ணிருக்கேன்ற மாதிரி நான் உன்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன்ற மாதிரி சொல்ல
இதை கேட்ட உடனே ஹீரோயின் செம்மையா டென்ஷன் ஆகுறா. எது ஓரளவுக்கு நல்லாவா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போன வாட்டி நடந்த இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல என் சீனியர் தான் 5th பிளேஸ். அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்ற மாதிரி கேட்க, 5th பிளேஸ் தானே, முதல் பிளேஸ் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ பார்த்தா கொஞ்சம் மட்டமாக பேசிட்டு இருக்கான். ஆனாலும் ஹீரோயின் வந்துட்டு விடுற மாதிரி இல்லையா, ஃபுல்லியாக சீனியருக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. அந்த டைம்னு பார்த்து கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அந்த ரெஸ்டாரண்ட்டில் கூட வேலை பார்த்துட்டு இருக்கானே, அவன் ஏதோ புதுசாக கேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு வந்து வைக்க, இது வந்து இவங்க 2 பேரும் கப்புள்ஸ்ன்னு சொல்லி சொன்னதுனால அதுக்கு கொடுக்குற கேக் போல. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோ வந்துட்டு இதுங்களை சாப்பிடவே விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, நீ அத்லட் தானே, அப்புறம் எதுக்கு நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க, இது போல் ஸ்வீட் இன்டேக்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டா அப்புறம் உங்கள் பாடியில் கலோரிஸ்லாம் அதிகமாகும், அது உங்களுடைய அத்லட் கனவையே ரொம்ப பாதிக்குமேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் பார்த்துட்டு இது ஒன்றும் சீனியருக்கு கிடையாது, எனக்கு நான் தான் ஆர்டர் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ கூட ஒன்றை மட்டும் சாப்பிட விட்டுருவனாடின்ற மாதிரி பார்த்தவன், இதை நீயும் தான் சாப்பிடக்கூடாது, நம்ம 2 பேரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், அது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, இந்த டைமில் நீ இது போல் ஸ்வீட்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது உன்னோட மெமரி அதிகமாக பாதிக்கும், அப்புறம் உனக்கு எதுவுமே ஞாபகமே இருக்காது, பார்த்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை வேணும்னே வெறுப்பேற்றி விடுவோம். அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ இதை சாப்பிட்டுமா வேணாமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க, வேண்டாம் இதில் நிறைய சுகர்லாம் இருக்கும், இதெல்லாம் சாப்பிடவே கூடாது, இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கேடுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிஷ்ஷை பற்றி மட்டுமா பேச ஆரம்பிக்க, பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு ஆக்சுவலாக செஞ்சவன் அவன் தானே, அவன் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கான், அவன் முன்னாடி எப்படி பேசுவோம், அவன் வெறி ஆயிட்டான். ஹலோ, என்ன நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க, அதை செஞ்சது நான் தான், நீங்கள் நினைக்கிற மாதிரி இதில் ஒன்றும் ஸ்வீட்லாம் அதிகமாக கிடையாது, எங்கள் ரெஸ்டாரண்ட்ஸில் நாங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியானது தான், ஸோ இதில் நான் ஸ்வீட்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு அத்லெட்டுன்றது எனக்கு தெரியாதா, அவளுக்கு எது நல்லது நல்லது இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ நான் அவளுக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு அப்படியே பெருமையாக இருக்குது. ஆனால் ஹீரோக்கு தான் செம்ம கடுப்பாகுது. அப்போ தான் அந்த சீனியர் பையனும் வந்துட்டு ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் கேட்குறான், நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் பழக்கம் இருக்கும் போலையேன்ற மாதிரி கேட்க, 2 பேருமே அட் அ டைம்ல சேச்சா இவன் யாருன்றதே எனக்கு தெரியாது, எனக்கும் இவ யாருன்றதே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்காங்களேன்ற மாதிரி அவன் பார்க்கும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது சீனியர், அவருக்கு ஏதோ அத்லட்டை பற்றின எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணுமா, ஸோ அதுக்காக தான் நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், மற்றபடி ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் ஆமாம் ஆமாம் அதேதான்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். இது கேட்டுட்டு சீனியர் பையன் அப்பவும் சும்மா இல்லை, நீங்கள் அத்லட்டை பற்றி தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நானும் அத்லட் தானே, அதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா நீங்கள் என்கிட்டயும் கேளுங்க, நானும் உங்களுக்கு எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ண ரெடியாக இருக்கேன்ற மாதிரி சொல்ல, ஐயோ வேண்டாம் வேண்டாம் இவ ஒருத்தையே எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு இப்போதைக்கு போதுன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டான். ஏன்னு சொல்லி பார்த்தா இவங்க பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்றதை பற்றி வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இவங்க ஆல்ரெடி அக்ரிமெண்ட்டில் பேசி தான் வச்சுருந்துருப்பாங்க போல. ஸோ அதனால தான் இப்படி அத்லட் சம்மந்தமாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி அவங்க கிட்ட சமாளிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இப்போ நைட்டு பார்த்தா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் தான் வந்து குக் பண்ணுறா. ஹீரோவும் சரி ஏதோ பண்ணுறாளே அதையே சாப்பிட்டுப்போன்னு சொல்லிட்டு வந்து உட்கார, நல்லா தான் சமைச்சிருக்கா போல. சாப்பிட்டு பார்க்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு கேட்குறான், நம்ம வீட்டில் தான் இந்த மஷ்ரூம்லாம் இல்லவே இல்லையே, அப்புறம் உனக்கு எங்க இருந்து இதெல்லாம் கிடைச்சதுன்ற மாதிரி கேட்க, அதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு அதை தான் எடுத்து வச்சு சமைச்சேன்ற மாதிரி சொல்றா. ஹீரோ பார்த்தோன்னே அப்படி சாப்பிட்டதெல்லாம் துப்பிட்டு இருக்கான். ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த மஷ்ரூமே வந்துட்டு அவன் ஏதோ ரிசர்ச் பண்றதுக்காண்டி வச்சிருந்திருப்பான் போல. ஸோ அதை தான் இவ எடுத்து போட்டு சமைச்சிருக்கா. கேட்டோன்னே அடி பாவி, அதை நான் ஹாலுசினேஷன் வச்சு செக் பண்றதுக்காக ஏதோ பண்ணி வச்சிருந்தேன், அதையா எடுத்து சமைச்சேன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே 2 பேருக்கும் லைட்டா மயக்கம் வர மாதிரி ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த மஷ்ரூமை சாப்பிட்டா இவங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஹாலுசினேஷன்லாம் வர ஆரம்பிச்சிடும் போல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ 2 பேரும் கனவுலாம் காண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏதோ யாருமே இல்லாத ஒரு மலைக்காட்டுக்குள்ள 2 பேரும் மாட்டிக்கிட்டு அங்கிருந்து அப்படியே சர்வை பண்ணி வர மாதிரி இவங்களே ஹாலுசினேஷன்லாம் கண்டிட்டு இருக்க. பார்த்தா வீட்டில் அப்படியே படிக்கட்டில் தான் தவழ்ந்துட்டு இருக்காங்க. இதுல வர ஹீரோயின் அப்படியே நான் மலையில இருந்து கீழே விழ போறேன்ற மாதிரி சொல்லிட்டு படிக்கட்டிலேயே தவழ்ந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் தயவு செஞ்சு விழுந்துராதேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கர்ச்சிஃப்லாம் கொடுத்து காப்பாத்துற மாதிரி 2 பேரும் கனவு லோகத்துல அப்படியே மிதந்துட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல அப்படியே அந்த இடத்துல மழைலாம் வர மாதிரி கனவும் பார்த்தா பாத்ரூம்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஷவர் எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு மேலே நனைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக துண்டு போட்டு மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா இப்படியே 2 பேரும் ஒரே கூத்தா பண்ணிட்டு இருக்க. அப்புறம் தான் ஹீரோக்கு பார்த்தா ஓரளவுக்கு அந்த ஹாலுசினேஷன்ல இருந்து தெளிவே வருது. அவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது பக்கத்துல இவளை பாக்குறான். இவளுக்கு இன்னும் தெரியல போல, இவ இன்னும் அந்த கனவு லோகத்திலே தான் இருக்கா. சரி இவளை நம்ம நான் இன்னைக்கு ஃபுல்லா பண்ணிதான் சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பான் போல ஃபுட்டு. சாதம் வாங்குறதுக்காண்டி வந்தா அங்க டெலிவரி கொடுக்க வந்தது வேற யாரும் கிடையாது, அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா ரெஸ்டாரண்ட்ல கூட வேலை பார்த்திருப்பானே அவன் தான். அவன் ஃபுட்டை கொடுத்துட்டு அமைதியா அங்க இருந்து போயிருப்பான். அந்த டைம்ல பார்த்து கரெக்டா ஹீரோயின் பார்த்தா ஹீரோ பேரை சொல்லி கத்திக்கிட்டே கீழே இறங்கி வரா. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஏ பேன் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இவன் கூடவா ஒன்னா இருக்கேன்ற மாதிரி கேட்க, இவளுக்கு தான் இன்னும் தெரியலையே. இவனை பார்த்த உடனே ஏய் நீ ஒரு மான்ஸ்டர் தானே, எப்படி நீ எங்க காட்டுக்குள்ள வரலாம், யாரு கேட்டு வந்த, இந்த காட்டுக்கு ராஜா அவர் தான், ராணி நான் தான்ற மாதிரி இவ பாட்டுக்கு பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் என்ன நினைச்சுக்கிறான், இவன் தான் சயின்டிஸ்டா இருக்கானே, சோ இவளை ஏதோ பண்ணிட்டான் போலன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்துட்டு அவளை என்னடா பண்ணேன்ற மாதிரி கேட்க, நீ ஒரு மான்ஸ்டர், நீ எப்படி ராஜாவை கேள்வி கேட்கலான்ற மாதிரி இவ அப்பவும் விடாம ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அவெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷன் ஆயிட்டான். பேன் கண்ணு முழிச்சு ஒழுங்கா பாரு, நான் தான் ஈஃபன் வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன் நீன்ற மாதிரி அவளை பிடிச்சி ஒரு குலுக்கு வந்தான். இவளுக்கு லைட்டா கொஞ்சம் தெளிவே வருது போல. நீ எப்படிடா இங்க வந்த,
அதுவும் என்ன இந்த ட்ரெஸ்ல வந்திருக்க, டெலிவரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்ற மாதிரி இப்பதான் நார்மலா பேச ஆரம்பிக்கிறா, உனக்கு என்ன பைத்தியம் முத்திருச்சான்ற மாதிரி கேட்கும்போது அப்புறம் தான் அவளுக்கு எல்லாமே ஞாபகம் வருது. இப்போ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இது போல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக வச்சிருந்த அந்த ஹாலுசினேஷன் மஷ்ரூமை நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால தான் அவன் இப்படிலாம் நடந்துட்டான்ற மாதிரி நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்ல அப்பதான் இவனுக்குமே புரியுது. உடனே ஹீரோயின் கிட்ட தான் கேட்குறான், இருந்தாலும் நீ எதுக்குடி இப்போ இங்கே வந்து இவன் கூட ஸ்டே பண்ணியிருக்க, என்ன 2 பேரும் லிவிங் டுகெதர்லையா இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, லூஸு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் இங்கே ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்கோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நீ எதுவும் பெருசாலாம் எடுத்துக்காதேன்ற மாதிரி சொல்ல அவனும் சரி ஓகே ஏதோ ஒன்றுன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே ஹீரோ பக்கமாக தான் திரும்புகிறான். இங்கே பாருங்க, அவள் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், நாங்கள் 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா நான் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அதனால நீங்கள் அவளை வச்சு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவும் இங்கே பாரு, அவளுக்கு எதுவும் ஆகாது, அவளை வச்சு நான் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ண போகிறேன், மற்றபடி நான் என்ன அவளை கொலையா பண்ணிட போகிறேன், அவளுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நானும் ஏற்றுக்கிறேன், அதனால நீ எதை நினச்சும் பயப்பட வேணான்ற மாதிரி சொல்ல சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் பார்த்தா அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க. இவ வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் போல. ஸோ அதனால அங்கே பசங்களாம் இவளை பார்த்ததுமே இவ ஃபேமஸான பொண்ணுன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இவ யாரையுமே கண்டுக்கல. நேராக அவங்களெல்லாம் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு இவ எங்கே வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காண்டி அவனுடைய ரூமுக்கு தான் வந்திருக்கா. வந்ததுமே இவ பாட்டுக்கு பேச ஆரம்பிச்சிட்றா, உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, போன வருஷம் நடந்த காம்படிஷன்ல நீங்க தான் எனக்கு அவார்ட்லாம் கொடுத்தீங்க, பெரிய ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை நான் உங்க கையில தான் வாங்கினேன், அதனால தான் இப்போ வர நான் ஒரு ஃபேமஸான ஆக்ட்ரஸாவே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. பட் ஹீரோ பெருசா எதையுமே கண்டுக்கல, அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ விட்டு போட ட்ரை பண்றான்றது மட்டும் இவனுக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் கண்டுக்காம தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணும் என்ன இவன் எப்படி பேசினாலும் மசிய மாட்டானேன்ற மாதிரி பார்த்தவ அவனுடைய டேபிள் மேலேயே ரொம்ப ஸ்டைலா உட்காந்துட்டு, நீங்களும் என்னுடைய சீனியர் தான் போலியே, நீங்களும் இந்த காலேஜ்ல தான் படிச்சிருக்கீங்கன்றது எனக்கு இப்போதான் தெரிய வந்துச்சு, பேசாம நம்ம 2 பேரும் டின்னருக்கு வெளியே மீட் பண்ணலாமா, நீங்க வரீங்களா, ட்ரீட் என்னோடதுன்ற மாதிரி சொல்ல, நீங்க சாப்பிட போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஒரு குளியல குளிச்சுட்டு போனா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஹீரோ சொல்றான். ஏன் அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, ஏன்னா நீங்க இப்போ உட்காந்துட்டு இருக்கீங்களா டேபிள், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டேபிள் மேல வச்சுதான் என்னோட அசிஸ்டன்ட் ஒரு எலியை கொலை பண்ணான்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டோன்னே அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாயிருச்சு. அப்படியே எழுந்து வந்தவ, இருந்தாலும் கெத்த விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேஷுவலா, பரவாயில்ல இதுல என்ன இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. கரெக்டாக அப்போ தான் அங்கே ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோயினுக்கு வந்து பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு இவனுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் அவள் தான் விடாமல் ஏதோ டார்ச்சர் பண்ணி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இவனை காப்பாற்றி விடுறதுக்காக, என்ன ஹனி இவ்வளோ நேரமாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏதோ இவன் கூட க்ளோஸாக இருக்க மாதிரியே பேச ஆரம்பிக்கா. அந்த பொண்ணு வெறியாகி அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. உடனே ஹீரோ பார்க்குறான், இப்போ எதுக்கு நீ ஹனி சனின்லாம் பேசுனேன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிக்கல தானே, ஆனால் அவள் தானே உங்களை வேணும்னே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, அதான் உங்களை காப்பாற்றி விடுறதுக்காக இப்படி பண்ணேன், எப்படி இருந்துச்சு ஆக்டிங்ன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளையுமே அங்கேருந்து அனுப்பி விட்டான். இப்போ அப்படியே அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தா ரொம்ப பதட்டமாக வந்து ரோட்ல யாரையோ தேடிட்டு இருக்கான். என்னன்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினை வந்துட்டு காணும் போல. ஸோ அதனால தான் அவளை தேடிட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக வந்து அசிஸ்டன்ட் கிட்ட இருந்தும் கால் வருது, பாஸ் நான் இங்கே ஃபுல்லாக தேடிட்டேன், ஆனால் அவங்க எங்கேயுமே இல்லை, இப்போ என்ன பண்ணுறது, 3 மணி நேரம் வேற ஆக போகுது, அவங்களுக்கு ஒரு வேலை ஏதாச்சும் மறந்துடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு திரும்பி வர கூட வழி ஞாபகம் இருக்காதே, அப்புறம் எல்லாமே கஷ்டமாயிரும்ன்ற மாதிரி சொல்லி அவன் வேற இன்னும் உசுப்பேத்தி விட ஹீரோக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக அப்போ தான் வந்து என்ன நடந்துச்சுன்றதே காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துட்டு அந்த அத்லெட் டீமில் வரப்போகிற காம்படிஷனில் சேரணுன்றது தான் அவளுடைய ஆசையே. ஸோ அவன் நினச்ச மாதிரியே அந்த காம்படிஷனில் பார்த்தா கேம்பஸில் வந்து இவளுடைய பேரை கொடுத்துருப்பாங்க போல. ஸோ அதை பார்க்கும்போது இவளுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்திருக்கும். ஹீரோ கிட்ட கூட கூப்பிட்டு சொல்லியிருந்திருப்பா, இந்த போர்டில் என்னுடைய ஃபோட்டோ வரணுன்றதுக்காக நான் எத்தனை நாள் தெரியுமா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் இப்போதான் பலன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவ ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு, அவனுக்காண்டி நீங்கள் சரியாகவே சாப்பிட்றதுல இனிமேல் நானே உங்களுக்கு குக் பண்ணி தரேன், இதுதான் ஃபர்ஸ்ட் நாள்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்காக சாப்பாடுனா வேற ரொம்ப ஹாப்பியாக கொடுத்துருந்துருப்பா. ஹீரோவும் அதை வாங்கிட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக அங்கே யாரோ வந்து உன்னை கோச் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் உடனே அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அசிஸ்டன்ட் வரான், பாஸ் லஞ்ச் டைம் வந்துருச்சு, இன்னைக்கு என்ன லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டோம், சைனீஸா ஜாப்பனீஸா கொரியனான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ என்னடானா அப்படியே அடியில இருந்து அவ கொடுத்தால லஞ்ச் பாக்ஸ் அதை எடுத்து வைக்கிறான். அசிஸ்டன்ட்லாம் பார்த்துட்டு, பாஸ் என்ன அதிசயமா லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, இது வரைக்கும் இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லையன்ற மாதிரி கேட்க, இனிமே எல்லாம் அப்படிதான் இருக்கும் பழகிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சாப்பிடலான்னு சொல்லி போகும்போது, அப்போ எனக்கும் தானே பாஸ்ன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கையை வைக்க வந்தா, கையை உடச்சிருவேன் எடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டும் ஏமாத்திட்டு எப்படியாச்சும் சாப்பிடலான்னு சொல்லி பார்க்குறான், ஆனால் விட மாட்டேங்கிறான் ஹீரோ. ஒரு வேலையை இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது தான் அந்த போர்டில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோயின் காட்டியிருப்பாள், என்னோட ஃபோட்டோ இதில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக பேசியிருப்பாளே, இப்போ பார்த்தா அதில் அவளுடைய ஃபோட்டோவே இல்லை. ஸோ அதை பார்த்ததுமே ஹீரோக்கு வந்து புரிஞ்சு போச்சு அவளை காம்படிஷன்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால தான் அவள் காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு இவன் இங்கே வந்து தேடிட்டு இருக்கான். இப்போவும் அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு தான் பேசிகிட்டு இருக்கான் அசிஸ்டன்ட் கிட்ட, என்ன பாஸ்
அவங்கள இன்னும் கண்டுபிடிக்கவே முடியலையே, என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் கரெக்டா பார்த்தா ஹீரோயின் அந்த பக்கமா நடந்து வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு உயிரே வந்த மாதிரி இருக்கு. உடனே வேகமா அவகிட்ட வந்தவன் ஓடி போய் அவளை கிஸ் பண்ணிட்டான். இவளும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்ற மாதிரி கேட்க, இல்ல 3 மணி நேரம் ஆக போகுதுல, உனக்கு எல்லாமே மறந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் முதல்ல ஏன் நீ அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பி வந்த, இவ்வளவு நேரம் ஆயும் ஏன் அங்க வரவே இல்லைன்ற மாதிரி கேட்க, சும்மா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் நான் வாக் போலான்றதுக்காக வந்தேன், நீங்க ஏன் இவ்வளோ பதட்டப்பட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்குறா. பொய் சொல்லாத, உன்னை காம்படிஷன்ல இருந்து எடுத்துட்டாங்கன்றதுனால சூசைட் பண்ணிக்க தானே நீ வந்த, அதனால தான் நீங்க வந்து நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க, ஐயோ நீங்க என்ன பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, நான் ஏன் சூசைட்லாம் பண்ணிக்கணும், இந்த காம்படிஷன் இல்லைனா நான் அடுத்த காம்படிஷன்ல சேர்ந்துக்கலாமே, அதுக்கு நான் உயிரோட இருந்தா தானே நடக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஐயோ அப்ப நீ சூசைட் பண்ணிக்க வரலையா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன்ற மாதிரி கேட்க, நல்லா நினைச்சிங்க போங்க, என்னை காம்படிஷன்ல இருந்தே எடுத்துட்டாங்க, என்னோட மென்டல் கண்டிஷன் தான் சரியில்லைல்ல, எனக்கு தான் மெமரி லாஸ் ஆகுதே, நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன்றதுனால இந்த வாட்டி என்ன காம்படிஷன்ல இருந்தும் எடுத்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் நீ பெரிய விஷயமா நினைச்சு ஃபீல் பண்ணாத, உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லா நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே கேட்டுட்டு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா அந்த ரெஸ்டாரண்ட் பையன், அவன் கிட்ட தான் வந்து கேட்டுட்டு இருக்கா. ஒரு பையன் நம்ம கிட்ட வந்து உனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னா அதுக்கு என்னடா அர்த்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது, அவன் ஒரு கேடு கெட்டவன், அந்த பொண்ணை ஏமாத்திட்டு போறதுக்காக முன்னாடி இப்படி நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுறான்னு அர்த்தம், அவனெல்லாம் நீ நம்பவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். இவளும் சே அதை கேட்கலன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா இவளுக்கு பார்த்தா அவளுடைய கோச் கிட்ட இருந்து கால் வருது. அவர் என்ன சொன்னாருன்றதுலாம் தெரியல, கோச் என்ன கால் பண்ணி வர சொல்லியிருக்காரு, ஸோ நான் கிளம்பி போறேன், அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இருந்து கிளம்பி இப்ப கோச்சை பாக்குறதுக்காண்டி தான் வந்திருக்கா. அவர்கிட்ட வந்து தான் கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு கோச், அதான் என்ன காம்படிஷன்ல இருந்து எடுத்துட்டீங்களா, அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, அது சம்பந்தமா பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன், உன்னை அவசரப்பட்டு எடுத்துட்டேன்னா இருந்தாலும் இப்போதைக்கு உனக்கு சின்னதா ஒரு மெடிக்கல் டெஸ்ட் மட்டும் பண்ணி பாக்குறேன், அதுல மட்டும் உனக்கு எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் உன்னை அந்த காம்படிஷன்ல சேர்த்து விடுறேன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. எந்த டெஸ்டா இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவளை ரன்னிங்லாம் பண்ண வச்சு பக்கத்துல நின்று டாக்டர்ஸ்லாம் டெஸ்ட்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா ஃபைனல் ரிசல்ட் சொல்றதுக்காண்டி ஒரு டாக்டர் வந்து இவளை கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. இது போல இப்போதைக்கு உன்னோட பிரெயின் கண்டிஷன் வந்து ரொம்பவே மோசமா தான் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்னால உன் பிரெயின் ரொம்பவே டேமேஜ் ஆயிருக்கு, அதனால தான் உனக்கு இது போல மெமரி லாஸ்லாம் ஏற்பட்டிருக்கு. ஆனா இப்போ அதுல என்ன பிரச்சனைனா, இப்போதைக்கு உன்னுடைய மெமரி வந்து ஒரு 3 ஹவருக்கு ஸ்டேபிளா நிலைச்சு நிக்குதுன்னா இன்னும் போக போக அந்த மெமரிஸ்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதோட டியூரேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். 3 மணி நேரம் நிக்கிற உன்னோட மெமரி போக போக ஒரு மணி நேரம் அந்த மாதிரி குறைய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா இதுக்கு இப்போ வர கியூரே இல்லை, என்ன பண்ணாலும் இது சரியே ஆகாதுன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப நம்மள காம்படிஷன்ல சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களான்ற மாதிரி கன்ஃபியூஷன்லயே உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த சீன்ல பார்த்தா அந்த சீனியர் பையன் இருக்கான் இல்லையா, அவனை வச்சு ஏதோ ஒரு ஆட் ஷூட் எடுக்கிறாங்க போல. ஸோ அதுக்கான வேலைலாம் தான் போயிட்டு இருக்கு. அங்க பார்த்தா ஹீரோயினுமே வந்திருக்கா. சீனியர் பையனும் அவளை பார்த்த உடனே நீ என்ன இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி கேட்க, இல்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ டியூ போடணுமா, ஸ்டண்ட் ஒர்க்லாம் இருக்கிறதுனால அதுக்காக தான் என்ன கூப்பிட்டாங்க, அதான் வந்தேன்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படியான்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க. கரெக்டா அந்த இடத்துல தான் பார்த்தா ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் இருப்பாங்க போல. 2 பேருமே இவங்க இப்படி பேசுறத பார்த்துட்டு, பாஸ் நீங்க கரெக்டா கணிச்சுதான் பாஸ் இந்த பையனை செலக்ட் பண்ணிருக்கீங்க, பாரு அவனுக்குள்ள எவ்வளவு திறமை இருக்கு, ஒரு பக்கம் ஹேட் ஷூட்ல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் அத்லட்ல என்னடா டாப் 5 பிளேஸ்ல வரான், இந்த பையனுக்குள்ள இன்னும் நிறைய பல திறமைகள் இருக்கு போல பாஸ். அது மட்டும் இல்லாம இப்போ புதுசா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேற எடுத்து படிச்சுட்டு இருக்கானா, அதுலயும் ஏதோ பெருசா அச்சீவ் பண்ண போறான், கண்டிப்பா இவன் மட்டும் ஏதாச்சும் பண்ணானா இவனை நம்ம கம்பெனிக்கே வேலைக்கு எடுத்துடணுன்ற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி நான் பண்ண தப்புக்கு தான் இப்போ வயிற்றுச்சல்ல உட்காந்துட்டு இருக்கேன், இதுல இது வேறையான்ற மாதிரி ஹீரோ பார்த்தா மனசுக்குள்ளே திட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப இங்க ஹீரோயின் வந்து டூ போடுறதுக்காக வந்திருக்கால, அதுல ஹீரோயினா ஒரிஜினலா நடிக்க போறது யாருன்னு சொல்லி பார்த்தா அன்னைக்கு ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பொண்ணு பேசிட்டு போயிருப்பாளே அவ தான் போல. அவளுக்கு தான் ஆல்ரெடி ஹீரோயினை பார்த்தாலே பிடிக்கலையே. சரி இப்ப வந்தவ ஹீரோயினை பார்த்ததுமே இவதான் நமக்கு டூ போட போறாளான்னு சொல்லி பார்த்தவ டைரக்டர் கிட்ட போயிட்டு ஏதேதோ சொல்லிட்டு இருக்கா. ஆனா என்ன சொன்னான்றதுலாம் தெரியல. டேரக்டரும் பார்த்தா இவ சொல்ற ஐடியாவெல்லாம் கேட்டுட்டு சரிம்மா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலான்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு. அப்பதான் டேரக்டருக்கு பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் பொண்ணு கேட்குறா, என்ன சார் அந்த பொண்ணு வந்து லூஸ் மாதிரி ஏதேதோ ஸ்கிரிப்டையே மாற்ற சொல்லிட்டு போறா, நீங்களும் சரின்னு சொல்றீங்களே அதெல்லாம் கரெக்டா வருமான்ற மாதிரி கேட்க, அட ஏமா அவளே ஆக்ட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பைத்தியம், அவ சொல்றத பண்ணலன்னா அப்புறம் ஒழுங்காவே நடிச்சு கொடுக்காம நம்ம உயிரை எடுப்பா, அவ சொல்றது படியே பண்ணிட்டு போயிருவோம், எப்படி வந்தா நமக்கு என்னன்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்து 2 பேருமே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல இந்த பொண்ணு வந்துட்டு கரெக்டா நடிச்சிட்டு இருக்கும் போதே ஏதோ தலை சுத்துற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுட்டு நைஸா அங்க இருந்து கலண்டு போயிட்டா. அதனால இப்ப அவ போனதுனால அவளுக்கு டூ போடுறதுக்காண்டி ஹீரோயின் தானே வந்திருக்கா, சாவா ஆக்ட் பண்றதுக்காண்டி வந்து நின்றுட்டு இருக்கா. ஆனா இந்த பொண்ணு என்னடா நைஸா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ கிட்ட வந்து கடலை போலான்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ தலை சுத்துதுன்னு சீனை போட்ட
இப்போ என்ன இங்க வந்து நின்று என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ கேட்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல எனக்கு இப்பவும் லைட்டா தலை தான் சுத்துதுன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான், ரொம்ப நடிக்காத, முதல்ல இது போல தலை சுத்தி மயக்க வரதுக்கு முன்னாடி உன் முகம்லாம் கொஞ்சம் பேலா மாறும், லிப்ஸ் எல்லாம் ட்ரையா மாறும். அண்ணா உன் முகர கட்டையை பார்த்தா அப்படி எந்த சிம்டம்ஸும் இருக்கா மாதிரி தெரியல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போதே நீ போய் தான் சொல்லியிருக்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. அதையும் மீறி ஒருவேளை நான் எதுவோ தப்பா கெஸ் பண்ணி உண்மையாவே உனக்கு இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்லாம தலைவலி வந்திருக்குன்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்கு. அப்புறம் உயிருக்கே கூட ஆபத்து வர வாய்ப்பு இருக்கும். அதனால நீ சீக்கிரமா போயிட்டு ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோ, அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்லி அவளை பங்கமா கலாய்க்கவும் அவளுக்கு ஒரு நிமிஷம் உயிர் பயமே வந்துருச்சு. ஏன்னா இவன் அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கான். ஏன்னா நீ ஹெல்த் செக்அப் பண்ணலினா சீக்கிரமா சாக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வேணும்னே தான் அவன் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஆனா அது இந்த பொண்ணுக்கு தெரியாதுல. அவ உண்மையா பயப்படவே ஆரம்பிச்சிடுறா. இவன் என்ன உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கானா இல்ல சும்மா நம்மளை கலாய்க்கிறதுக்காக எதுவும் வெறுப்பேத்திட்டு இருக்கானான்ற மாதிரி தெரியாம லைட்டா கொஞ்சம் பயப்படவே ஆரம்பிச்சுட்டா. ஆனாலும் அங்க வந்ததுக்காக ஹீரோயினை பழி வாங்கிட்டு தான் போகணும்னு சொல்லி நினைச்சவ அங்க ஒரு பையன் கிட்ட ஹீரோயின் ஆக்ட் பண்ணும்போது அவகிட்ட ஏதோ வந்து தூக்கி போடணும் போல பாட்டில் மாதிரி, அதை வந்து ஹீரோயின் கரெக்டா கேஷ் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ் வந்து ஷூட் பண்ண போறாங்க போல. ஸோ அந்த சான்ஸை இவ யூஸ் பண்ணி அந்த பையன் கிட்ட சொல்லி நீ பாட்டில தூக்கி போடும்போது ஃபோர்ஸா அவ மூஞ்சிலே தூக்கி போட்டுன்ற மாதிரி சொல்லிட்டா. அதை கேட்டுட்டு அந்த பையனும் அவ சொன்ன மாதிரியே ஃபோர்ஸா தூக்கி போட ஹீரோயினோட தலையிலே பட்டுருது. தலையில பட்டு கீழே விழுந்தா அவளுக்கு தான் மயக்கம் வரும்போது எல்லாமே மறக்க ஆரம்பிச்சிருமே. ஸோ இதை பார்த்ததுமே ஹீரோ கிட்ட வந்து அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லி வரும்போது ஹீரோயின் பார்த்தா கையை வச்சு தடுத்துட்டா. இல்ல இங்க இருக்கவங்க யாராச்சும் பார்த்தா அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவளை தனியா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு கிஸ் பண்ணிட்டான். அப்புறம் தான் ஹீரோயின் கொஞ்சம் நார்மலாவே மாறுறா. உடனே ஹீரோ தான் கேட்கறான் ஒன்றும் பிரச்சனை இல்ல உனக்கு இப்பவும் தலை சுத்துதான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல நான் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன்ற மாதிரி சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா அந்த சீனியர் பையன் வந்துட்டான். பேன் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, என்னாச்சு எதுவும் வலிக்குதான்ற மாதிரி கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி அவளும் சொல்லிட்டா. ஆனால் நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, கொடை வேற வச்சிருக்கீங்களா என்ன கதைன்ற மாதிரி சீனியர் பையன் கொஞ்சம் டவுட்டாக கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சன்லைட்டில் யூவி ரேஸ்லாம் இருக்கும்ல அதனால தான் அது பட்ட அத்லெட்ஸ்க்கு ஏதாச்சும் எனர்ஜி கிடைக்குதான்னு சொல்லி பார்க்கறதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தோம், மற்றபடி வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்ல ஓ அப்படியா நானும் அப்போ அத்லெட் தானே நானும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்கலாமான்ற மாதிரி அவன் மறுபடியும் கேட்குறான். இவ உடனே என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஏன் கூடாது தாராளமா நீங்களும் கலந்துக்கலாம் வந்து உட்காருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவன் நைஸா நவுந்துட்டா. ஹீரோ பாக்குறான் இப்ப இவனை வச்சு நான் என்னடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன், உன்னை கிஸ் பண்ண மாதிரி அவனையுமா கிஸ் பண்றதுன்ற மாதிரி அவன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்கான். கட் பண்ணி அடுத்து பார்த்தா வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோ வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் கிளம்பி வரா, அதுவும் கையில பேக்கோட வரா. என்ன ஆச்சுன்ற மாதிரி ஹீரோ கேட்க இல்ல நாளைக்கு அத்லெட் டீம்ல இருந்து எங்களுக்கு ஏதோ ஃபீல்ட் ஒர்க் கூட்டு போறாங்க அதனால நானும் அங்க வெளியே போறேன்ற மாதிரி சொல்ல இதை நீ முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல, இப்ப என்னோட ஷெட்யூல்லாம் நான் மாத்தணுமேன்ற மாதிரி சொல்லும்போது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வர வேண்டாம் நான் மட்டுமே போயிட்டு வரேன், உங்களோட ஒர்க்கெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்ற மாதிரி சொல்றா. ஆனா நாளைக்கு ஃபுல் டேனா கிட்டத்தட்ட நீ போயிட்டு வரதுக்கே 8 hours ஆயிருமே, அப்புறம் எப்படி உன்னோட மெமரி உனக்கு ஞாபகம் இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது அதான் நான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த ரெக்கார்டர்ல எல்லாத்தையுமே நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் உடனே இதை எடுத்து கேட்டுக்கிறேன், அப்போ எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சமாளிச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்றா. ஹீரோவும் கேட்டுட்டு சரி ஓகே உனக்கே பிரச்சனை இல்லைன்னா எனக்கும் எதுவும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல அவளும் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டா. அப்படியே இந்த பக்கம் அந்த சீனியர் பையன் இருக்கா இல்லையா அவனை தான் காமிக்கிறாங்க. அவன் இன்னைக்காச்சும் அவளுக்கு ப்ரொபோஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்னும் அந்த ரிங்கும் கையுமா தான் சுத்திட்டு இருக்கான் போல. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோயின்மே அந்த இடத்துக்கு வந்துட்டா. என்ன சீனியர் உங்களுக்கு உங்களோட பேர் வரலையா, தனியா நின்றுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்லம்மா அவனுக்கு ஏதோ வேலையா அதனால அவன் வரலன்னு சொல்லி கழட்டி விட்டான், இப்போ நீயும் நானும் தான் தனியா இருக்கோம், பேசாம நம்ம 2 பேருமே ஒன்னா போயிடலாமா, டின்னர் கூட நம்ம ஒன்னாவே சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி கேட்க இவளும் சரி ஓகே எனக்கும் எப்படியும் பேர் இல்லை தனியா தான் போகணும்னு நினைச்சேன், நம்ம 2 பேருமே சேர்ந்து போய்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது தான் கரெக்டா சீனியர் பையனுக்கு பார்த்தா ஒரு கால் வருது. என்ன பேசினான்னு தெரியல. இப்போ ஹீரோயின் கிட்ட எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், ஆல்ரெடி நான் அப்ராட் கிளம்பி போகிறதுக்கான டைம் வந்துருச்சு, இந்த டைமில் விசாவில் வேறு ஏதோ ப்ராப்ளமா, ஸோ அதை நான் செக் பண்ணுறதுக்காக போயாகணும், வேறு வழியே இல்லை, நீ தனியாக போயிடுவியான்ற மாதிரி கேட்க இவளால் என்ன பண்ண முடியும், சரி நீங்கள் கிளம்பி போங்க நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லவும் அவனும் அவளை தனியாகவே விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். ஹீரோயினும் நமக்கு வாச்சது நம்ம மட்டும்தான் போலன்னு சொல்லிட்டு தனியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போதே கரெக்டாக அவளுக்கு பார்த்தா 3 மணி நேரம் ஆனதுனால தலையெல்லாம் சுத்த ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கார்டரை எடுத்து கேட்டுருவோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெக்கார்டரை அப்போ தான் பாக்கெட்லாம் தேடிட்டு இருக்கா, பார்த்தா கிடைக்கல. தலை வர இவளுக்கு ரொம்ப அதிகமா சுத்த ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டா கீழே விழற மாதிரி போகும்போது அந்த பக்கமா ஒரு பையன் வந்திருப்பான். இவன் மயக்கம் போட்டு விழற மாதிரி போகும்போது இவளை பிடிச்சிட்டு என்னாச்சு உனக்கு ஒன்றும் ஆகலன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோவுமே கரெக்டா வந்துட்டான். வந்த உடனே அவளை கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த பையனை பார்த்தா அங்க இருந்து துரத்தி விட்டுடுறான். இப்பதான் ஹீரோயின்மே கொஞ்சம் நார்மல் ஆயிட்டு கேட்குறா நீங்க எப்படி கரெக்டா இங்க வந்தீங்கன்ற மாதிரி கேட்க நீ வாயை மட்டும்தான்மா நல்லா பேசுற, ஆனா ரெக்கார்டரை வீட்லயே விட்டு வந்த, அதை பார்த்துட்டு நான் தான் நல்ல வேலை கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தேன், வந்து பார்க்கும்போது நீ கரெக்டா மயக்கம் போட்டு விழுற மாதிரி போயிருந்தன்ற மாதிரி நடந்ததெல்லாம் சொல்ல
இவளும் ஓ அப்படியான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சரி நீ ஃபீல்ட் ட்ரிப்புன்னு தானே சொன்ன, அப்போ உன் டீம்ல இருக்க எல்லாருமே தானே வந்திருப்பாங்க, இங்க என்ன நீ மட்டும் தான் தனியா நின்றுட்டு இருக்க, யாரையுமே காணோன்ற மாதிரி கேட்க. இல்ல எல்லாருமே தனித்தனியா ரெண்டு பேரா ஸ்பிளிட் ஆகி தான் போனோம். நைட்டு தான் எல்லாருமே ஒன்னா மீட் பண்ணணும். ஆனா இப்போ என்னோட சீனியர் தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டாரு, அதனால தான் நான் இங்க தனியா வந்தேன்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியான்ற மாதிரி ஹீரோவும் கேட்டுட்டு இருக்கான். அதான் நீங்க வந்துட்டீங்களா, இப்ப நீங்களும் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பார்த்தா ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ட்ரிங்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்றா. ஹீரோவும் நல்ல ட்ரிங்க்லாம் குடிச்சா ஸ்டேபிளா இருக்க முடியுமா, ஒழுங்கா இருந்துருவியான்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பக்காவா கரெக்டா நடந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி நீ எதையோ பண்ணிட்டு போன்ற மாதிரி 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போதே இவ அதிகமா குடிச்சதுனால அவளைதான் மட்டையாக ஆரம்பிச்சிட்டா. அவ பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு ஒரு மாதிரி அவளையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா டேபிள ஒரு தட்டு பார்த்தா அவ கையில அந்த ரெக்கார்டர் வச்சிருப்பாளையா, அது ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உடனே ஹீரோவை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்க கூட பேசி பழகதான் நீங்க எந்த அளவுக்கு நல்லவர், உங்க கூட இருக்கும் போதெல்லாம் நான் எந்த அளவுக்கு சேஃபா இருக்கேன், செக்யூரா இருக்கேன், எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்றதுலாம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ண. ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி பார்த்துட்டே இருக்கான். ஒருவேளை இவனுக்கு அப்படி எதுவும் ஃபீலிங்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவானோன்னு சொல்லி பார்த்தா, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே சொல்லிட்டான். சொன்னதுக்கப்புறம் அடுத்து என்ன கிஸ் தானே, அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது இப்போ ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குதான், ஆனால் என்ன இருந்தாலும் என்னால் உன் கூட ஒன்னாலாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே விலகி வந்துட்டான். இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.